மெக்சிகோவின் வடக்கு மாகாணமான சினலோவாவில் உள்ள தங்கச் சுரங்கத்தில் ஒரு கரை சரிந்ததால் 42 வயதான பிரான்சிஸ்கோ ஜபாட்டா நஜேரா தரைக்கு கீழே 300 மீட்டர் அதாவது 985 அடி ஆழத்தில் சிக்கிக் கொண்டார். மார்ச் 25ஆம் தேதி சுரங்க கழிவுகளை தேக்கி வைக்கும் அமைப்பான கழிவு அணை உடைந்தபோது சுரங்கத்திற்குள் பணியிலிருந்த 25 தொழிலாளர்களில் 21 வெளியேறினர். ஆனால் துரதிருஷ்டவசமாக 4 சிக்கிக் கொண்டனர். ஜோஸ் அலெசாண்ட்ரோ காஸ்டிலோ என்ற தொழிலாளி பூமிக்கு அடியில் 5 நாட்கள் கழித்து மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு சுரங்க தொழிலாளி உயிரிழந்ததாக கருதப்பட்டது. ஆனால் பிரான்சிஸ்கோ ஜபாட்டாவை கண்டுபிடிக்க மீட்புக் குழுவினருக்கு முழுதாக 13 நாட்கள் ஆயின. சுமார் 300 மணி நேரத்திற்கு மேலான தேடுதலுக்கு பிறகு ஜபாட்டா தனது இருப்பிடத்தை அவர்களுக்கு தெரிவிப்பதற்காக டார்ச் லைட்டை ஆன் மற்றும் ஆஃப் செய்து மினுமினுப்பை உருவாக்கி சிக்னல் கொடுத்ததன் மூலம் மீட்பு பணியாளர்கள் இறுதியாக அவரை கண்டுபிடித்தனர். இருப்பினும் அவர் இருந்த இடத்திற்கு செல்லும் சுரங்க பாதையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக மீட்பு படையினரால் அவரை உடனடியாக வெளியே எடுக்க முடியாத சூழல் நிலவியதால் ஜபாட்டாவிடம் தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களை கொடுத்துவிட்டு விரைவில் திரும்பி வருவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு வெளியே வந்து வெள்ளம் சூழ்ந்த சுரங்கங்களில் நீர்மட்டத்தை குறைப்பதற்காக பம்புகளை பயன்படுத்தி 20 மணி நேரத்திற்கு பிறகு ஜபாட்டாவை இறுதியாக மேற்பரப்பிற்கு மீட்புக் குழுவினர் கொண்டு வந்தனர். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகிறது. பிரான்சிஸ்கோ பலவீனமாக இருந்தாலும் அவரது நிலை சீராக இருப்பதாகவும் அவருக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்படும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். மீட்பு பணியின் போது இடுப்பளவு நீரில் நின்று கொண்டிருந்த பிரான்சிஸ்கோ இந்த கடுமையான சூழலிலும் ஒருபோதும் நான் நம்பிக்கையை இழக்கவில்லை என்று கூறியது அனைவரது நம்பிக்கையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தியிருப்பதாக மெக்சிகன் ஜனாதிபதி கிளாடியா ஷெய்ன்பாம் பாராட்டினார். மேலும் வியக்கத்தக்க மீட்பு என்று மெக்சிகன் ராணுவத்தையும் பாராட்டினார். சுரங்க வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போன மற்றொரு சுரங்க தொழிலாளியை தேடும் பணி தொடர்ந்து வருவதாகவும் பிரான்சிஸ்கோ போன்று அவரும் நம்பிக்கையை கைவிடாமல் போராடிக் கொண்டு இருக்கலாம் என்றும் மீட்பு படையினர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.